முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பிரம்ம வித்யா உபநிஷத்தில் 76வது மந்திரம் பார்க்கலாம். இதில் இந்த உயிர் சத்தானது, அதாவது சித்தானது ஜபத்தினால சோ அகம் சக அகம் சோகம் அது நான் அப்படின்னு ஓங்காரத்தையும் இந்த ஹம்ச வித்யாவையும் தொடர்ந்து ஜபிக்க நாம் இந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்ன பண்ணுறோம், கடக்கிறோம். இது ஒரு அதிசயமான வாக்கியம். எப்படின்னா, இந்த கிரந்தி தான் நம்ம வாழ்க்கையை கட்டுது, கிரந்தி தான் நம்மளை கைது பண்ணி வச்சுருக்கு. ஒரு பெரிய ஒரு விலங்கு மாதிரி தான் அது. அப்போ வேறு எதுனாலையும் அவிழ்க்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்த இது கடக்குது. எப்படின்னா, இது இந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி நம்ம சித்த சத்தோட மேலே ஏறுறத தடுக்க முடியல. கட்டு அவிழ்க்கப்படுது. கட்டு அவிழ்க்கப்படுதுங்கிறத விட கட்டு எரிக்கப்படணும். அதனால் ஓங்காரம் ஜபம் பண்ண 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 1000 நன்மைகள், கோடி நன்மைகள். இந்த வாசனா சொல்கிறோம் இல்லையா, வாசனாசயம், மனோநாசம், அதில் வாசனாசயத்தை இந்த ஓங்காரம் ஜபத்தினால எண்ணங்கள் தானே நமக்கு பதிவுகளாக வருது, அதனை செயல்படுறோம். தொடர்ந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதுபடி நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த எண்ணங்களே இல்லைன்னு சொன்னால் செயல் இல்லை. அந்த எண்ணங்கள் இருக்கிற இடம் சித்தம். இந்த சித்தத்தை பூரணமாக சுத்தி பண்ணுறது தான் சித்த சுத்தி. சுத்தினா என்னது? தூய்மைப்படுத்துறது, இல்லாமல் க்ளீன் பண்ணுறது, வேக்கன் பண்ணுறது. ஒரு மனம்ங்கிற கண்டெய்னருக்குள்ளே தான் சித்தம். சித்தம்ங்கிற கண்டெய்னருக்குள்ளே தான் மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இருக்குது. மனதுங்கிறதுல எண்ணங்கள் இருக்குது, சித்தத்தில் மனம் இருக்குது, அதுக்கு நடுவில் புத்தி இருக்குது. ஸோ சித்தங்கள்லேருந்து புத்திக்கு மனசுக்கு புலன்களுக்கு பொறிக்கு போய் அகங்காரமாக செயல்படுது, நான் எனதுங்கிறதுல செயல்படுது. அப்போ நாம் இந்த ஜபத்தினால் மேலே ஏற முடியும். ஜப யோகம். ஏன் ஜபங்கிறது என்னது? மந்திரம். மந்திரங்கிறது என்னது? இகத்துக்கும் பொருந்தும், பரத்துக்கும் பொருந்தும். மந்திரங்கிறது என்னது? ஓங்காரம். ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், இறைவனோடு பொருந்தும். சகுன பிரம்மமாக இருந்தாலும் சரி, நிர்குண பிரம்மமாக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் நிர்குணத்தை பற்றி சிந்திக்கிறதில்ல. ஞானிகள் ஒண்டி தான், யோகிகள் ஒண்டி தான், இந்த 2 பேர் தான் நிர்குணத்தை சிந்திக்கிறாங்க. சாமானியர்கள் சகுனத்தை தான் சிந்திப்பாங்க. கோவிலுக்கு போய் தான் கும்பிடுவாங்க, இல்லை வீட்டில் போட்டோ வச்சு கும்பிடுவாங்க, இல்லை விக்கிரகம் வச்சு கும்பிடுவாங்க. ஏதோ ஒரு பொருள் வேணும் அவங்களுக்கு, ஒரு உருவம் வேணும், ஒரு வடிவம் வேணும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த 3 கிரந்திகளையும் அவிழ்த்தா தான் நம்ம மேலே வர முடியும். இப்போ தான தர்மம் பண்ணுன்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு அறிவு வேணுமா வேண்டாமா? பணம் இருக்குது, காசு இருக்குது, பொருள் இருக்குது. ஒரு சாஸ்திர ஞானம் இருந்தால் அவன் செயல்படுவான். சாஸ்திர ஞானம் அவனுக்கிட்ட வரவிடாமல் தடுக்கிறது எது? இந்த கயிறு தான் என்ன பண்ணுது? ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கு விஷ்ணு கிரந்தி. இப்போ நம்ம ஸ்தூல உடம்பு தான் பிரம்மா, அதான் பிரம்ம கிரந்தி. அதை அவிழ்த்தா தான் சூக்ஷ்ம உடம்புங்கக்கூடிய விஷ்ணு கிரந்தியை அவிழ்க்க முடியும். சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய
இந்த ஹிரண்ய கர்ப்ப அந்த விஷ்ணு கிரந்தியை அவிழ்த்தாதான் ஈசன் சொல்லக்கூடிய ருத்ர கிரந்தியை அவிழ்க்க முடியும். அப்போ பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புல நீங்கள் இருக்கிற வரைக்கும் பசி, தாகம், காமக்ரோதாதிகள், குழப்பம், பயம், பதட்டம் எல்லாம் என்ன பண்ணும்? இருக்க தான் செய்யும். அப்போ துரியங்கிற 4வது நிலைக்கு போகணும். அங்கே தான் அமாத்திரான்னு சொல்கிறோம். மௌனமாக இருந்தால் துரியத்துக்கு போயிடலாம். அமாத்திரா என்னது? அகரம், உகரம், மகரம், அப்புறம் நாதம். நாதம்னா என்னது? இந்த ஓங்காரத்தை இது பண்ணுறோம் இல்லையா? அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த சவுண்டு வர்றது நாதம். அது எங்கே முடியும்? இம்மில் முடியும். இம்மில் முடிஞ்சிச்சுன்னா அது இதுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். நிஷ்கலான்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் நிர்குணத்துக்குள்ளே போயிடும். புரியுதா? இப்போ புரியுதா? அகரம், உகரம், மகரம், ஓங்காரம், ஓங்காரத்துலேருந்து நாதம், நாதம் முடிகிற இடம் நாதாந்தம், நாதாந்தமே பிரம்மஸ்வரூபமாக தான் 4வது இடம் துரியம்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல இது பேசுகிறதுனால என்ன பலன்னா, விராட்ட, ஹிரண்ய கர்ப்பன், ஈசன் அந்த கிரந்தங்கள்லாம் நம்மளை கட்டி வச்சிருக்கிறதுங்கிறது நம்ம அறிகிறோம். அதை தாண்டி நீ மேலே ஏறு நாள் பிரம்மஸ்தானே தூ நாதக, அங்கு நீ நாதமாக ஆகிறாய். பிரம்மஸ்தானே நடு அதை ஹிருதயம்னு சொல்லலாம். ஹிருதயத்தில் ஹிருதயம், பூர்வ மத்தியம் நடு தான். ஹிருதயமும் நடு தான், பூர்வ மத்தியம் நடு தான், சகசிராரமும் நடு தான். ஆனால் இப்போ சவுண்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஹிருதயத்தில் தான் அந்த சவுண்டு இருக்குது. ஏன்? உயிர் அங்கே சித்தானது சாதாரணமாக இருக்கிற இடம் அங்கே தான். தபஸ் பண்ணும்போது புருவமத்தி, அத்வைதமாக இருக்கிற நிலை அனுபூதி ஏற்படும் போது, சிவபோகம் ஏற்படும் போது சகசிராரம். எல்லாருக்கும் சகசிராரம் இருக்கிறதில்ல. ஞானிகள், குருமார்கள், ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள், யோகிகளுக்கு எப்போதும் துரியத்தில் வாழ்வான். அவன் துரியனாக தான் இருப்பான், சாமானியனாக இருப்பான். ஆனால் அவனுடைய சித்தானது சகசிராரத்தில் இருக்கும், துரியத்தில் இருக்கும். அமைதியும் ஆனந்தமும் இருக்கிற நிலை. ஆனால் சாமானியர்கள் எங்கே இருப்பாங்கன்னா ஹிருதயத்தில் இருப்பாங்க, இல்லை கீழே இறங்குவாங்க. ஹிருதயத்துக்கும் கீழே நாபிக்கு இறங்குவாங்க, மூலாதாரம் வரைக்கும் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிரம்மஸ்தானினா பிரம்மம் ஸ்தானி என்னென்னா சத்து இருக்கும் இடம், அதாவது செத்தை பொருந்தும் இடம். எல்லா இடத்துலையும் இருக்குது. 7வது இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் பொருத்தலாம். நீங்கள் சித்து ஒன்று தான். சித்தை என்னது? 7 இடத்துல எங்கே வேணாலும் பொருந்தலாம். நீ நாபியில் பொருந்துறியா, ஹிருதயத்தில் பொருந்துறியா, புருவமத்தியில் பொருந்துறியா, சகசிராரத்தில் பொருந்துறியானா இந்த புருவமத்திய ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம், ஒரு புனிதமான ஸ்தானம். அது ஏதோ ஒரு உபநிஷத்து நம்ம பேசியிருக்கோம், முக்திக உபநிஷத்தா. காசி கஷேத்திரம்னு சொன்னோமே, புருவமத்தி அவமுக்தி கஷேத்திரம்னு. அந்த இடத்துல தான் நம்ம உயிரானது, உயிருடைய பிரகாசமானது வெளிப்படக்கூடிய இடம், நேரடியாக வெளிப்படுற இடம். பிரத்யட்சமாக அப்படி சூரியன் எங்கும் வெளிச்சமாக இருந்தாலும் சூரியன் ஒரு பர்டிகுலர் ஒரு பொருள் வெளிச்சம் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் இடம் தான் புருவமத்தி. அதை ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது பேசியிருக்கேன். புருவமத்தியை உத்து பாருங்கள், கண்ணாடியை கழட்டிட்டு காமிச்சிருக்கேன். புருவமத்தியை உத்து பாருங்கள், அங்கே மட்டும் தனி பிரகாசம். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். தெரியுதா இல்லையா? புருவ மத்தியில் வெளிச்சணும். இங்கெல்லாம் கருப்பாக இருக்கும், இங்கெல்லாம் வேறு கலரில் இருக்கும், இங்கெல்லாம் வேறு கலரில் இருக்கும். இந்த மூக்கு சிவலிங்கமாகவும் பீடமாகவும், புருவமத்தி ஆவுடையார் மாதிரி நீண்ட ஒரு உருவமும், அதில் நடுவில் வரக்கூடிய வெளிச்சம் தான் என்னது? ஜோதிர்லிங்கம்னு வேதம் சொல்லுது. நம்ம அதை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஆனால் இது சொல்கிறதுக்கு முன்னாடியே, இந்த மந்திரங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன், அடியன்னு சொல்லியிருக்கேன். இது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி புருவமத்தியில் ஜோதிர்லிங்கம் வெளிப்படும் அப்படின்னு கேட்டால் யார் ஒருத்தவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ. அது வயசெல்லாம் வித்தியாசம் இல்லை. சில பேருக்கு வயசு சின்ன வயசுலேயே அது வெளிப்படும். ஏன்னா அவங்க கண்டினியூட்டி இருக்குது. ஆமாம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அவள் ஒத்துக்க வேண்டாம். அவரு அது அவங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, சர்க்குலேஷன், பர்த் சர்க்குலேஷன் இருக்குல்ல,
அவங்க சாதகராக இருக்காங்க. அந்த ஸ்டார் அந்த வயசில் அது பிரகாசிக்கணும் இருக்குன்னா அது பிரகாசிக்கும். ஆனால் அந்த பிரகாசத்தை வளர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நீங்கள் வந்து நிறைய ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறையா சாதிப்பாங்க. சினி ஃபீல்டில் நிறைய ஸ்டார் என்னது சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நிறையா சாதிப்பாங்க. அப்புறம் போக போக அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அது வந்து தானாக நடக்கிற விஷயம். எப்போது இவங்களுடைய எஃபோர்ட்டுக்கு அந்த ஸ்டாரு அந்த காலகட்டங்களில் அது பிரகாசிக்கும் போது அது ஜோதிர்லிங்கம். எப்போ புறமத்தி வெளிச்சம் வருதோ தேஜஸ் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா விளங்குவாங்க. எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்க ஒரு ஸ்டாராக நிச்சயமாக விளங்குவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும், அந்த புறமத்தி வெளிச்சத்தை என்ன பண்ணணும், நல்லா பெருசுப்படுத்திக்கணும், விஸ்வரூபப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தன்னுடைய டேலண்ட்டில் அவங்க ஸ்ட்ராங்காக உள்ளே போகணும். அந்த அவங்க வந்து மூழ்கி முத்தெடுக்கிறது இல்லை, மூழ்கி வைரத்தையே எடுக்கணும். புரியுதா? அது நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எந்த தொழில் சாதாரண உத்தியோகமாக இருக்கட்டும், எந்த தொழில் வேணாலும் பண்ணட்டும். ஆனால் தன்னுடைய டேலண்ட்டில் அவங்க நிற்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒரு தபஸ் பண்ணுறாங்க. தபஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் புறமத்தி வெளிச்சங்கிறது இருக்கும். பார்க்க முடியுதா? தெரியுதா? இப்போ நாளுக்கு நாள் என்ன ஆகுது, அதிகமாகுது. காரணம் என்ன? தியானம் ஒரு முக்கியமான காரணம். ஆரம்பத்திலே இருந்தது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் வந்து ஒரு 30 years பேக் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் புருவமத்திக்குன்னு ஒரு தனி சிறப்புங்கிறது உள்ளுணர்வுலேயே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் மந்திரங்கள்லாம் தெரியாது. இப்போ மந்திரங்கள் வந்து சொல்லும்போது ஆமாங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி எல்லாம் நம்ம ஜபத்தினாலேயோ தியானத்தினாலேயோ விசாரத்தினாலேயோ என்ன பண்ணணும், கடக்கணும். இல்லை விசாரங்கிறது ஒரு அற்புதமான ஒரு எளிய ஷார்ட்கட். அது ஏன்னா விசாரத்துக்குள்ளே என்ன இருக்குது, மந்திரம் இருக்குது. வார்த்தை தானே சொல்கிறேன். யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே மகா வாக்கியத்தை கூட வச்சு பேசுவாங்களே தவிர தனிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன ரோல் பண்ணுது உங்களுடைய ஆன்மீக சாதனையில், ஓங்காரமாக என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தனி வார்த்தையும் மந்திரம் தானே. மந்திரங்களுடைய கூட்டமைப்பு தானே வாக்கியம். அந்த வாக்கியங்களுடைய கூட்டமைப்பு தானே பேராகிராஃபு ஒரு பெரிய ஃபுல் பேஜ் ஆகுது. அப்படி தானே ஆகுது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஒரு மந்திரமே எப்படி ஓங்காரங்கிற ஒரு வார்த்தையே ஒன்று நேராக சொரூபத்துக்கு கொண்டு போயிடும். அதனால தான் யோகத்தில் ஜபயோகம்ங்கிறாரு. யார்? மகாவிஷ்ணு யோகத்தில் ஜபயோகம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த பிரம்மஸ்தானம் ஹிருதயத்தை அது கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுது. பிரம்மஸ்தானம் தூ நாதக, அங்கே நாதம் கேட்க ஆரம்பிச்சிடும். எப்போ நாதம் கேட்கும்? எப்போ நீங்கள் ஃப்ரீக்குவென்சி குறைக்கிறீங்களோ. எப்போ ஃப்ரீக்குவென்சி குறைப்பீங்க? தியானத்தில் ஏகாந்தமாக அமைதியாக ரொம்ப நேரம் நீண்ட நேரம் உட்கார 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக அந்த சப்தம் என்னது நன்றாக கேட்க ஆரம்பம். அப்போ நீ எங்கே நெருங்குறீங்க? ஹிருதயம் நெருங்குறீங்க. அது ஹிருதயத்தில் இருந்தாலும் சரி, ஹிருதயம் பூர்வ மத்தியில் இருந்தாலும் சரி, ஹிருதயம்னாலே நடுன்னு தான் அர்த்தம். சகசிராரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை நெருங்குறீங்க. அதனால் அங்கே நாதம் ஏற்பத்தி ஆகும். ஷியாஜ் சங்கினி அமிர்தம் வர்ஷினி. இந்த இடத்துல இந்த நாதத்தை நீங்கள் கேட்க சங்கினிங்கிற ஒரு நாடி, சங்கர்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சங்கனிங்கிற ஒரு அதான் அம்பாள் என்னவ அமிர்தத்தை சுரைக்கிறாள். அமிர்த வர்ஷினின்னு வார்த்தையே வந்திருக்கு. சியாத் பிரம்ம சானே தூ நாதக, நீ பிரம்மஸ்தானத்துக்கு இந்த ஜபத்தினால இந்த பிராணாயாமத்தினால 3மே 4மே இருக்குது. வெறும் பிராணாயாமத்தில் போக முடியாது, வெறும் தியானத்தில் போக முடியாது, வெறும் விசாரத்தில் போக முடியாது, ஜபத்தில் போக முடியாது. ஒன்றுக்கு ஒன்று மேன்மை இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது விசாரமாக இருக்குது. ஏன்னா ஓங்காரம் ஜபிங்கிறதும் விசாரம்தான், தியானத்தில் உட்கார வைக்கிறதும் விசாரம்தான், தியானம் பண்ணுறதும் விசாரம்தான். அப்போ நீங்கள் அறிவு இல்லாமல் செயல்பட முடியாது இல்லையா? அறிவு இல்லாமல் செயல்பட முடியாது. அறிவு இருந்தால் தான் செயல்பட முடியும். அறிவு இல்லாமல் செயல்பட்டால் பிளைண்டாக போவேன், பிளைண்டாக வருவேன். அது மாதிரி இல்லாமல் பிரம்மஸ்தானே தூ நாதக ஷியாஜ்
சங்கினி அமிர்த வர்ஷினி, அங்கே அமிர்த நாடி அந்த வெள்ளை கண்ணில் இருக்குது. அந்த இது விபூதியை தெரியாமல் சொல்லிட்டோம். கண்ணில் போகிறேன்னு கண்ணுக்குள்ளே போட்டு வாய்க்குள்ளே போட்டு காதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுங்க, ஊற்றி ஊற வைங்க. ஆச்சு. என்னாச்சு இப்போ? அந்த சங்கினி அமிர்த வர்ஷினியா அந்த அமைதியில் அந்த ஆனந்தத்தை, சொல்ல முடியாத உணர்வு அது, அந்த ஆனந்தத்தை அவள் வர்ஷிக்கிறாள், பொழிகிறாள். சச்சக்கர மண்டலே 6 சக்கரம் 6 சக்கரம் இருக்கு இல்லையா? சச்சக்கரம் 6 சக்கர மண்டல உத்தாரம் எல்லாத்தையும் கடந்தால் ஞான தீபம் பூர்வமத்தி, ஞான தீபம் பிரகாஷையே, உன்னுடைய உயிர் பிரகாசிக்கிறதை நீ உணர்வாய். சத்து பிரகாசிக்கிறத நீ உயர்வாய். யார் அறியறத? அறியர் யார்? சித்து. நீ எங்கே இருக்க? நாபியில் இருக்கலாம், ஹிருதயத்தில் இருக்கலாம், மூலாதாரத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் எங்கே நீ அந்த தரிசனத்தை பார்க்க முடியும்னா பூர்வமதியில் பார்க்க முடியும். அது ஞான தீபம் பிரகாஷிய தாங்க உள்ள. அதனால தான் 3 கண் இருக்கு இல்லையா? நெற்றிக்கண். வலது கண்ணுக்கு சூரியன், இடது கண் சந்திரன், நடுநெற்றி அக்னி. இந்த 3க்கும் நடுப்பகுதி தான் பூர்வமத்தி. பூர்வ நசாகிரேன்னு அந்த வாக்கியம் இருக்குது. நசாகிரேனா நாக்குக்கு அக்ரபகுதி, மேல்பகுதி. அக்ரபகுதினா மேல்பகுதி. எல்லோரும் நுனியை மூக்கு நுனின்னு இவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷனால் ஒரு ப்ராப்ளம். மூக்கு நுனியை பார்க்க, மூக்கு நுனியில் ஒன்றும் இல்லை. பூர்வமத்திங்கிறது இந்த 3 கண்ணுக்கு நடுப்பகுதி, இந்த மாடத்துக்கு நடுப்பகுதி. புரியுதா? வலது கண், இடது கண், நடுக்கண், அதாவது அக்னிக்கண். இந்த அக்னிக்கு நடுப்பகுதி அதுதான் உயிர்கண். இந்த மேலே சொல்கிறோம் இல்லையா? அது நெற்றிக்கண். நெற்றிக்கண்ணுன்னா அறிவை திறக்கும், அறிவு கதவை திறக்கும். உயிர்கண் இருக்குல்ல, எல்லாத்தையுமே திறக்கும். அதை தான் நம்ம இப்போ கண்ணை மூடி தியானிக்கிறோம். நேராக அங்கே பீனியல் கிளாண்ட் இருக்குதுன்னு சயின்ஸு சொல்கிறான். அதில் ஒன்றும் இது இல்லை. நம்ம சயின்ஸ் சொன்னால் தான் ஒத்துக்குவோம், ரிஷிகள் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். சரி, இருந்துட்டு போட்டோம். அதை ஞான தீபம்னே சொல்கிறான். ஞான தீபம்னே அதை சொல்கிறான். ஞானமே அது. சத்து ஞானமாக இருக்குது. ஞான தீபம் பிரகாஷையே, பிரகாசிக்கிறது. சர்வபூத சிதம் தேவம், இந்த சர்வபூத எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இந்த தேவமானவன், இந்த இறைவனானவன், இந்த சித்தானவன். சர்வேஷம், அதை சொன்னாலே ஏச சர்வஜக, ஏச சர்வேஷக, ஏச சர்வசித்தக, ஸ்வயம் ஜோதிகே அனந்த சக்தி. இந்த 5 வார்த்தைக்கு இந்த ஒரே மந்திரம் அர்த்தம் கொடுக்குது. சுயம் யார்? நீங்கள் யாரையோ சொல்லலை, உங்களுக்குள்ளே உள்ள உயிரை சொல்லுது. நீங்கள் இவ்வளவு நாள் அறியலை, அதை நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்கல. அதோடு நம்ம தொடர்பு கொள்ளணும், அதை நம்ம வென்றெடுக்கணும், அதுக்குள்ளே நுழையணும், விஸ்வரூபமாக நம்ம விளங்கணுங்கிற வழி தெரியலை. வழியை தெரிஞ்சவங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தையும் கதை மாதிரி கேட்டுட்டு உபாசனா பண்ண மாட்டேன்னா அனுபூதி வராது. அனுபூதி வேணும்னா உபாசனா சைட் பை சைடே போயிடணும். இந்த அடிக்கடி பிராமணர்களை உயர்த்தி பேசுகிற காரணம் என்னென்னா அவங்க இறையும் தேடுறாங்க, இறைவனையும் தேடுறாங்க. நம்ம இறைவனை விட்டுட்டோம், கடைசியாக பார்த்துக்கலாம், 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலான்னு. இதே கதை தான். இப்போ விசாரம் போகும்போதே சைமல்டேனியஸாக என்ன பண்ணிடும்? உபாசனாவும் போகணும். அதுதான் உத்தமமான சாதகன், உத்தமமான அதிகாரி. இப்போ உபாசனை இந்த ஜென்மாவில் நாங்கள் சிரவணம் பண்ணிக்கிறோம், அடுத்த ஜென்மாவில் மனனம் பண்ணிக்கிறோம், அடுத்த ஜென்மாவில் நிதித்தியாசனம் பண்ணிக்கிறோம், அடுத்த ஜென்மாவில் தியானம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். 5 வருஷம் கழிச்சு 5வது வருஷம் வந்துட்டோம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஒரு கோர்ஸ் மாதிரி. ஒரு டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு 5 வருஷத்தும் அதுக்கு மேலே கிடையாது. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம். 5 வருஷம் தாண்டி கூட என்ன பண்ணலாம்? நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். அது உங்கள் ஆராய்ச்சியை பொறுத்து இருக்குது. ஜென்ரலாக 5 வருஷத்துக்குள்ளே ஒரு பிஹெச்டி வாங்கிடலாம். 3 வருஷத்தில் வாங்கினவங்க இருக்காங்க. நல்ல ஃப்ளூயன்சி, நல்ல டேலண்டடாக இருக்குது, எல்லாரையும் பிரபாவிக்கிறாங்கன்னா 3 வருஷத்துலேயே கொடுத்துருவாங்க. இப்போ யாருக்கும் கொடுக்குறது ஒரு டியூரேஷன் மாதிரி வச்சிடுறாங்க. இத்தனை வருஷம் நீ உட்காந்து சர்வீஸ் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு, கிளாஸ் எடு, நோட்ஸ் எழுது, ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணு, அப்படி வச்சு நல்லது தான், நல்ல சிஸ்டம் தான். அதனால் 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் என்ன ஆகும்?
நீங்கள் அந்தாண்ட இந்தாண்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறவங்க அந்தாண்ட இந்தாண்ட அலையக்கூடாது. காரியத்தை முடிக்கிற வரைக்கும் டாக்டரேட் வாங்கிட்ட, நெட்டு கிளியர் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் இது யாரும் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீ ஆதாரத்தில் பறந்துக்கிட்டு இருக்க, அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்க, காலைக்கு இன்னும் ஊனலை, கால் ஊனணும், உக்காரணும். சம்சிதம்ங்கிற வார்த்தை வருதில்ல, சத்தில் நன்றாக அமர்ந்திருத்தல், யாரும் அசைக்க அச்சுதனா அமர்ந்து அச்சுத சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இந்த ஞான தீபத்தை பிரகாசனம் அங்கே வந்து சர்வபூத சிதம் தேவம் சர்வேஷம், இந்த சர்வேஷமானது நித்தியம் அர்ச்சையது, டெய்லி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைனா அது தியானிக்கணும். யோகத்தில் நமக்கு எல்லாமே என்னது, பூஜையில் எல்லாமே அடங்கிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விசாரமும் தியானமும் ரெண்டுமே என்ன பண்ணும், பிராணாயாமத்தையும் ஓங்காரத்தையும் சேர்த்துரும். என்ன பண்ணும், அதுவே வெற்றி கொடுத்துரும். நீங்கள் இனிமேல் வந்து பக்தி யோகத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கீங்க. இது வந்து நீங்கள் இந்த முமுட்சு இவ்வளவு தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, இவ்வளோ உபனிஷத்தை சிரவணம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் மேலே தான் போகணும் இனிமேல். இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து பிரைமரியிலேருந்து வரேன்னு சொல்லக்கூடாது. அதனால் பக்தி யோகம் கடந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்வரூபத்துக்கு போகணும். ஞான யோகமும் ராஜயோகத்தையும் ரெண்டு கண்ணாக பாவித்து போகணும். பக்தி ஆதாரம். பக்தி சாமியை கும்பிடாத, கோயிலுக்கே போகாத அப்படி சொல்லலை. அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா நீ என்ன நினச்சி கோயிலுக்கு போறியோ அந்த வேலையை வீட்டில் உட்காந்து செய், ஏகாந்தமாக உட்காந்து செய். இல்லையா ஏகாந்தமாக ரொட்டீனாக ஒரு டைம் வச்சுக்கோ. அந்த ரொட்டீன் டயத்தில் நீ அந்த ஏகாந்தத்தில் உட்காந்து தியானத்தில் உபாசனத்தை விசாரத்தை பண்ணு. அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கோயிலுக்கு போ. கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. கோயில் தான் ஆதாரம். கோயில் இந்த நாட்டில் இல்லைன்னா இந்த நாடு மிருகமாக போயிருக்கும். என்னதே அது ஜூவாக மாறி இருக்கும். காட்டு மிராண்டிகள்லாம் வசிக்கக்கூட இடமா இருக்கும் கோவில் மட்டும் இல்லாமல் இருந்தால். ஏன்னா கோவில் தான் ஞானம் செய்கிற வேலையை கோவில் பக்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. பக்தினால கண்ட்ரோலாக இருக்கான். இப்போ பக்தி பயம்னு சொல்கிறானே, அந்த பயத்துலேயும் பக்திலையும் கண்ட்ரோலாக இருக்கான். ஞானம் எல்லோரும் ஞானத்தை தேடி போகிறதில்லை. குருமார்கள் எவ்வளோ பேர் இருக்கான், ரொம்ப அபூர்வம் இல்லை குருமார்கள். அதனால் நீங்கள் பக்திக்கு நிறைய டைம் பக்தி நம்ம பை பர்த்து இருக்குது. அதுக்கு போய் நீங்கள் சாதித்து கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் இல்லை. ஏதோ நித்திய கிரிவலம் வச்சுங்க, ஒரு வேல் பூஜை வச்சுங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் ரொட்டீன் ஒர்க்கில் அனுஷ்டானம்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா இல்லையா, எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை தூக்கி நிறுத்துறது. யாரும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த அனுஷ்டானம் ஒரு வார்த்தை இந்த அனுஷ்டானம் அச்சுதம்னு ஒரு 2 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 2 வார்த்தை 2 கண்ணாக எடுத்துக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் செய்வீங்க, உறுதியாக செய்வீங்க, அதுதான் வெற்றி கொடுக்கும். அச்சுதங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. அனுஷ்டானங்கிற வார்த்தை நம்ம கடமையை தவறவே கூடாது. எத்தனையோ மன போராட்டங்கள் வரும், எத்தனையோ உடல் போகிற உபாதிகள் வரும், எத்தனையோ மான அவமானங்கள் வரும், எத்தனையோ நல்லது வரும், கெட்டது வரும், பள்ளம் வரும், மேடு வரும். எங்களுக்கு வரலையா, வந்துட்டு தான் இருக்குது. ஜீவன் முக்தனாக இருந்தாலும் அது என்ன பண்ணும், பிராரப்தம் கொஞ்சம் கர்மாவை அது வந்து கொடுக்கும், நல்லது கெட்டதை நடத்தும். நம்ம சைலண்ட்டாக சாட்சியாக இருக்க வேண்டியது தான், ஒன்றும் செயல்படாமல் சைலண்ட்டாக இருக்க வேண்டியது தான். இஃப் யூ ஆர் கிரிட்டிசைஸ்டு, டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங். நல்லா புரிஞ்சுங்க. லைஃப்பில் இன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் மேலே வரீங்க, பல விமர்சனங்களை கடந்து வரணும். அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. இதுதான் ஃபார்முலா. புரியுதா? நீங்கள் மேலே முன்னோக்கி தான் பயணிக்கணும். ஏதாவது ஒன்று, எல்லாம் நம்மளை கீழே இருக்கிறவங்க தான் இருக்காங்க இந்த உலகத்தில். அப்பா அம்மா தவிர, குருவை தவிர உங்களை மேலே தூக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இறைவன் உங்களை குரு வச்சு தூக்குறான், அம்மா அப்பா வச்சு தூக்குறான், உயர்த்துறான். அது வரைக்கும் நீங்கள் வெளியில் இந்த ஞானயோகத்தை பற்றி பேசினாலே அவனுக்கு பொறாமையில் ஃபயர் ஆயிடுவான். என்னை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. வேதம் பேச ஆரம்பித்து சப்த நாடியும் ஒடுங்கி இருக்காங்களே எல்லோரும். புதுசாக நான் என்ன கற்றுன்ட்டேன் எங்கேயாவது போய் டெய்லி இப்போ ஒவ்வொரு உபநிஷத்தை எங்கேயாவது போய் சிரவணம் பண்ணிட்டு வரேன்னா இல்லையே. முருகப்பெருமான் ஆசீர்வாதம். அவர் நம்ம என்ன பண்ணுறோம், அவரே எல்லாம் பண்ணிடுறாரு, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் எப்போயோ போய் சேர்ந்தாச்சு. ஏதோ ஒரு ஜடம்தான். இப்போது ஜடம்தான் இருக்கிறதுக்குள்ளே எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்கு ஏற்றுவோன்னு நினைக்கிறோம். ஜடமாக தான் இருக்கேன் அடியேன். இதெல்லாம் கடந்து தான் எல்லாம் நம்ம இந்த சமுதாயமும் இந்த உலகமும் இந்த வாழ்க்கை முறையும் நம்மளை போட்டு வறுத்தெடுத்து என்ன பண்ணிடுது, மரக்கட்டி ஆகிடும். அதில் இறைவன் இருந்தால் என்னவாகும், பசுமை இருந்துக்கிட்டே இருக்கும்.
மரக்கட்டையே ஆகக்கூடாது, பசுமையோடு தான் இருக்கணும், லைவாக இருக்கணும், உயிரோட்டம் இருக்கணும். அதில் எதுவுமே கடமைக்குன்னு செய்யக்கூடாது, கடமையே பிரியமாக செய்யணும். நீ டீச்சிங் எனக்கு வந்து உயிர் மாதிரி. எத்தனையோ தொழில் செஞ்சாலும் டீச்சிங் தான் முதலிடும். பிஸ்னஸ் பண்ணேன், பணத்துக்காக பண்ணேன், பணம் வந்துச்சு, பணம் சம்பாதிச்ச பிற்பாடு கொஞ்சம் அப்படியே கழட்டி விட்டேன். நடந்துச்சா நடந்திருக்கு. வீடு வாங்கினோம்னா பிஸ்னஸ் பண்ணி தான் அவன் பண்ணினேன். கல்யாணம் பண்ணணும், பணம் வேணும்னா ஒரு 10 லட்ச ரூபா வேணும்னா பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும்னு பண்ணினேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கினேன். புரியுதா சொல்கிறதுலாம்? அது எப்படி நடந்துன்னா ஒரு வைராக்கியம். அதனால் இப்போது சர்வபூத சிதம் தேவம் சர்வேஷம் நித்தியம் அர்ச்சயத். டெய்லி அந்த உபாசனாவை நீ பண்ணணும். உபாசனா என்னது? தியானம். உபாசனா என்னது? தியானம். அதில் என்ன இருக்கணும்? ஓங்காரம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும், விசாரம் இருக்கணும், தியானமும் இருக்கணும். புரியுதா? தியானம் எப்படி வச்சுக்கலான்னா, இப்போ 4 ஹவர்னா முதல்ல ஓங்காரம் ஜபம், அடுத்த 2வது ஹவர் பிராணாயாமம், 3வது ஹவர் விசாரம், 4வது ஹவர் தியானம். இந்த ஆரம்பத்துலேருந்தே விசாரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். விசாரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணியே நீங்கள் ஜபம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், தியானம் பண்ணணும், விசாரமும் பண்ணணும். ஒரு நல்ல ப்ரைம் டைமாக இருக்கணும், நல்லா உற்சாகமாக செயல்படணும். ரொட்டீன் ஒரே டைமாக இருக்கணும். அது நைட்டு நீங்கள் நைட் 12 மணிக்கு தான் எனக்கு கிடைச்ச, நைட்டு 9 to 12 தான் ஓகேனா ஓகே. ஆனால் அது மாறக்கூடாது. அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். சாயந்தரம் மத்தியானம் முடியுமா? 3 to 6 இல்லை 2 to 6 எப்படியும் ஒரு கணக்கு வச்சுக்கணும். இப்போ 4 ஹவர் 5 ஹவருங்கிறதெல்லாம் சும்மா விளையாட்டாக ½ அன் ஹவர் மாதிரி போயிடும். இங்கே ஆரம்பத்தில் தான் 4 ஹவர் 5 ஹவர்லாம் ஒரு பெரிய சுமையாக தெரியும். எப்படா போகணுங்கிற தோணும். எனக்கெல்லாம் அப்படி தோணலை. நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க. நான் தியானம் உள்ளே போக ஆரம்பிச்சோடனே 3 ஹவர்ஸ் போனேன். டே 1 என்னாச்சு? 3 ஹவர்ஸ்லேருந்து போய் மேலே இப்போ 6 ஹவர் 7 ஹவர் ஆகிடுச்சு. 6 ஹவர் கன்ஃபார்மாக ஆகுது. அதனால் இப்போ என்னன்னா, இந்த சர்வபூத சிதம் தேவம் சர்வேஷம் நித்தியம் அர்ச்சையே. டெய்லி அர்ச்சிக்கணும். அர்ச்சிக்கணும்னா என்னது? துதிக்கணும். துதிக்கத்தக்க பொருள் உள்ளே இருக்குது நமக்குள்ளே. துதிக்கத்தக்க, பாராட்டத்தக்க, போற்றக்கூடிய உன்னதமான உயர்வான பொருள் நமக்குள்ளே இருக்குது. அதோட தொடர்பு இருந்தால் நம்ம வாழ்க்கை மலரும். நாம் சத்தாக இருப்போம், நம்ம செயலில் அன்பு இருக்கும், அறிவு இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அதோட தொடர்பு கொள்ளாமல் நம்ம செயல்பட்டோம்னா கோபம் இருக்கும், மனுஷனாகிடுவோம். மனுஷனா தேவனா? நீங்கள் அந்த தியானத்துலேயோ அந்த விசாரத்தினோடையோ அந்த சத்தோட தொடர்பு கொண்டால் உங்கள் கேரக்டர் ஒரு நாளும் மாறாது. நீங்கள் அதை விட்டீங்கன்னா சாமானிய மனிதனாக வாழ்க்கை நடக்கும். நல்லது கெட்டது மாறி மாறி வரும். ஸோ சர்வபூத சிதம் தேவம் சர்வேஷம் நித்திய அர்ச்சையே. டெய்லி அர்ச்சிக்கணும். அர்ச்சனை மாதிரி, பூஜை மாதிரி தியானத்தை. ஆத்மரூபம் தம் ஆலோக்கிய. ஆத்மரூபம் தனது ரூபத்தை ஆலோக்கிய பார்க்க வேண்டும். தனது ரூபம் சத்தை சித்து பார்க்க வேண்டும். தனது ரூபம் யார்? நம்மளுடைய சொரூபம் என்ன? சத்து. அது எப்படி இருக்குது? அன்பாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நாம் எப்படி இருக்கோம்? அறிவாக இருக்கோம், அறிவில் வாழ்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மனசுக்கு வந்துடும், மனசில் வாழ்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உடம்புக்கு வாழ்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஹிருதயத்துலேருந்து நாபிக்கு இறங்கிடுறோம். இன்னும் சொல்லப்போனால் கீழே போயிடுறோம். இன்னும் சொல்லப்போனால் தூங்கி போய்டுறோம். இப்போ நாம் எங்கே இருக்கோம்? அதுதான் நம்ம வாழ்க்கை. புரியுதா? இப்போ ஆத்மரூபம் தம் ஆலோக்கிய, அதனை ஆலோக்கியம் பார்க்க வேண்டும். இந்த சித்தானது சத்தை பார்க்க, அறியறது எல்லாம் இந்த சித்து தான், அனுபவிக்கிறது எல்லாம் இந்த சித்து தான், செயல்படுறது எல்லாம் சித்து தான், அசைகிறது எல்லாம் என்னது? சித்து தான். அது சித்துன்னு சொல்லலாம், பிராணன்னு சொல்லலாம், ஜீவன்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம். எதை பார்க்க சொல்லுது? பரமாத்மாவை பார்க்க சொல்லுது. நமக்கு மேலான ஒரு பொருள் இருக்குல்ல. ஏன் எனக்கு இந்த கேடுகட்ட ஜாதகம், கேடுகட்ட வாழ்க்கை கொடுத்துருக்க? எனக்கு ஒரு உயர்வான வாழ்க்கை கொடுக்க மாட்டியா? எப்போ தான் கொடுக்க போகிற அப்படின்னு யார் கேட்குறா? சித்து தான் கேட்குது. ஏன்னா அதுக்கு அது எதுவாக இருக்குது? கைதில் இருக்குது. அதுக்கு விடுதலை இல்லாமல் இருக்குது. அது நினச்ச இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது. 3 கயிறுகள் கட்டப்பட்டிருக்கு.
இங்கேயும் எங்கேயும் அலையுது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அலையுது. எப்படியாவது விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் அறிவு இல்லாமல் பல பேர் என்ன பண்ண, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனு போங்க, முழுக்க முழுக்க ஒரு டம்பமும் ஒரு ஆடம்பரமும் ஒரு ஃபார்மாலிட்டியும் தான் இருக்குமே தவிர ஒரு மெய்ப்பொருள் இருக்காது, ஒரு உண்மை இருக்காது. படோடாபமும் ஆடம்பரமும் ஆணவமும் ஃபார்மாலிட்டியும் அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வரான். முழுக்க 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 மோகமாக இல்லையா? முழுக்க முழுக்க மோகம். அங்கே இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி ஜுவல்ஸ் போட்டுக்கணும், இப்படி செப்பல் போட்டுக்கணும், இப்படி மேக்கப்லாம் பண்ணிக்கணும். என்னது அது? அது என்ன இடம் அது? புரியுதில்ல? முழுக்க முழுக்க சம்சாரம், முழுக்க முழுக்க மித்து. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி நாமளும் வாங்கணும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஜுவல்ஸு, அதே மாதிரி லிப்ஸ்டிக்கு, அதே மாதிரி செப்பல், அதே மாதிரி வேஷ்டி சட்டை குர்த்தா பையாமா. என்ன இது? என்ன லோகம், என்ன குறிக்கோள், என்ன லட்சியத்தை நீங்கள் அதில் அடையிறீங்க? ஒன்றும் கிடையாது. வேண்டா வெறுப்பாக சாப்பிட்றீங்க, படோட பற்றி கொஞ்சம் சாப்பிட்றீங்க, தண்ணி பாட்டில் எல்லோரும் அப்படியே வச்சுட்டு போகிறான், ஸ்வீட்டை எல்லோரும் அப்படியே வச்சுட்டு போகிறான், கூட்டு 4 வச்சா 2 சாப்பிட்றான். என்ன பசியாக எவ்வளோ பேர் இருக்காங்க நாட்டில்? 4 காய்கறி 5 காய்கறி 180 ஸ்வீட்டு ஒரு இடத்துல, ஒரு இடத்துல என்ன 87 ஸ்வீட்டு ஒரு இடத்துக்கு. பஃபே சிஸ்டம். நீங்கள் வந்தே தீரணும் ஜி. நீங்கள் வந்தால் முருகன் வந்த மாதிரி இல்லை, எப்படியோ பேக்கப் பண்ணி நல்ல டிவோட்டி, டெடிக்கேட்டட் டிவோட்டி. அந்த டெடிக்கேஷனுக்காக போனேன். பார்த்தா ஒரே கூத்து. என்ன பண்ணுறது? ஆடுறானே பாடுறானே, எவனா பார்க்குறானே, அந்த பாட்டை ரசிக்கிறானே, அது பாடுறான் பான்னு ஒரே சவுண்டு. அதை போட்டு ஒரே அவங்க வீட்டு மிக்சியை பான்னு சத்தம் போடுது. அது ஒரு சுவையாக இல்லாமல் ஒரு இனிமையாக இல்லாத, ஏதாவது இந்த இசையை கேட்டால் நம்ம ஆத்மாவில் லயமாகணும், சித்து சத்தோடு சேரணும், யோகத்தை ஏற்படுத்தும். இந்த சத்தத்தை கேட்டால் ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி நெஞ்சு வெடிக்குது, ஹிருதயம் வெடிக்குது. என்ன இது? என்ன? ஏன்னா அந்த கல்யாணத்தில் நான் பார்த்தேன், அந்த கல்யாணத்தில் இதை பார்த்தேன், இந்த கல்யாணத்தில் இதை பார்த்தேன். குரோம்பேட்டில் ஃபங்க்ஷன் வச்சு ஆவடியிலேருந்து சாப்பாடு வருது. என்ன பண்ணுறது? 9 மணிக்கு வருது காலடி. 7 மணிக்கே தரேன்னு சொன்னான், நல்லா இருக்குன்னு சொன்னான். என் குரோம்பேட்டில் ஒருத்தனுமே கிடையாது கேட்டர்ஸு, எல்லாம் நம்மளை தான். யார் பற்றியும் கேட்குறதில்ல, கேட்டால் அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. திருஷ்யந்தம் திவ்ய ரூபேன. இப்போ என்னாச்சுன்னா, இந்த ஆத்ம ரூபத்தை ஆலோக்கியம் நீ தரிசிக்க வேண்டும். ஞான ரூபம் நிராமயம். அது ஞான ரூபமாக, குற்றமற்ற ஞானமாக அது மிளிர்கிறது. திருஷ்யந்தம் திவ்ய ரூபேன சர்வவியாபி நிரஞ்சனக. திருஷ்யந்தம் இந்த ஆத்மாவானது அதனுடைய லட்சணத்தை சொல்கிறேன். உங்களை பற்றி சொல்லுது. ஆத்மானா யாரோ ஒரு ஆத்மானு ஒரு பொருள் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்களை பற்றி சொல்லுது. திருஷ்யந்தம் அதிருஷ்யந்தம் திவ்ய ரூபேன, திவ்யமானது, தென்படாதது, சர்வவியாபி, எங்கும் பறந்தது, நிரஞ்சன, அழுக்கற்றது, ஹம்ச வதேத். ஹம்சம்னு சொல்ல சோகம் சக அகம் பிரம்மாஸ்மி அகம்பிரம்மாஸ்மிங்கிற பெரிய வார்த்தையை தான் சோகம்னு 2 வார்த்தையில் சொல்லுது. சொல்ல ஹம்ச வதேத வாக்கியம் பிராணினாம் தேகமாசிரிதக. இந்த தேகமாசிரித்த, இந்த தேகத்தை அடைக்கலமாக கொண்ட அந்த அன்னப்பறவை ஜபிக்க இந்த திவ்ய ரூபம் சர்வவியாபி தரிசனம் ஆகும். தரிசனம் ஆகும். பிராண அப்பானியோ கிரந்திர் ஜபேத் அபிதீயத்தே. எப்போ இந்த பிராண அப்பான எல்லா கிரந்தியும் ஜபத்தினால நீக்கப்படுகிறது. இந்த பிராண அப்பானம் ஜபத்தினால நீக்கப்படுறதுனால கிரந்திகள்லாம் அவிழ்க்கப்படுதா? பிரம்ம சகசிர ஏக்கம் 21,000
துயம் யுக்தம் சகசிர ஏக்கம் துயம் துயம் சகசிரம் ஏக்கம். அப்புறம் ஷட் சதம் 600 21,600. இப்போ நீங்கள் ஜபிச்சாலும் ஜபிக்காட்டினாலும் அது மூச்சு உள்ளே வருது போதா, அதை அதான் நான் ஒரு நாள் சொன்னேன், ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ணுங்கன்னு ஒரு நாள் சொன்னது தெரியும். அதே மாதிரி இந்த மூச்சு காற்று உள்ளே வருது வெளில போதில் அதை சக அகம் சக அகம் சக அகம் சோகம் 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 அப்படின்னு 21,000 ஜபிக்கிறதா பாவிங்க. உங்கள் மூச்சு காற்று நீங்கள் ஜபிக்காமலேயே தானாக ஜபிக்கிற மாதிரி 21,000 முறை 21,600 முறை ஜபிக்க. ஷட் சதம் சைவ சர்வதா உச்சாரன் தொடர்ந்து ஜபிக்க. படித்தா இல்லை படிக்க. அம்சக ஸ்வ அகம் இதி அபிதீயத்தே அந்த உணர்வு வந்துடும். ஒரு நாளைக்கு 21,600 முறை உங்களுடைய பிராணன் சுவாசம் உச்சுவாசம் பிரஸ்வாசம்னு சொல்லுவாங்க. உள்ளே வர்றது வெளியில் போகிறது 21,000 முறை அது ஜபிக்குதுன்னு நீங்கள் பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வந்துவிடும். சோகம் பாவேன் பூஜ்யேத் நான் அது என்ற உணர்வு வந்துவிடும். இந்த நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு எப்போ வரும்? நான் சொன்னால எனக்கு டே 1லேருந்து இருக்குது இந்த உணர்வு. ஆனால் யார்ட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் என்ன பண்ணுவான்? சிரிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன உபநிஷத்து தெரியுமா? எவனுக்கு உபநிஷத்து தெரியும்? யாருக்குமே உபநிஷத்து தெரியாது. இப்போ உபநிஷத்துனா என்னான்னு ஒரு வருஷம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அகம்பிரமாஸ்மி உணர்வு. இப்போ நீங்களே இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னேன்னு ஒத்துன்னு இருப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. மந்திரம் இவ்வளோ மந்திரம் எடுத்து சொல்கிறதுனால பலவிதமாக சொல்லுது. அகம்பிரமாஸ்மிங்கிற வார்த்தையை தத்துவமசின்னு சொல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அயமாத்மா பிரம்மம்னு சொல்லாமல் 4 வாக்கியம் என்னது? அயமாத்மா பிரம்மம், பிராக்யான் பிரம்மம், அயமாத்மா பிரம்மம், தத்துவமசி பிரம்மம், அகம் பிரம்மம் எல்லாம் இப்படி சொல்ல எல்லாம் மகா வாக்கியங்களாக பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்போ தெரிஞ்சிச்சு நமக்கு புக்கில் இருக்குங்கிறது? வேதாந்தம் வந்தானே தெரிஞ்சிச்சு. வேதாந்த மந்திரங்கள் டெய்லி நம்ம அதை படிக்கிறதுனால, அத்தியனம் பண்ணுறதுனால, சிரவணம் பண்ணுறதுனால தானே அகம்பிரமாஸ்மிங்கிறது இறை உணர்வு. வேறு ஒரு வார்த்தையும் இல்லை. அகம்பிரமாஸ்மிங்கிறது இறை உணர்வு. இப்போ நாம் எப்படி இருக்கோம்? சாமானியனாக இருக்கோம், மனுஷனாக இருக்கோம். அதுவும் இறை உணர்வு. இறை உணர்வுக்கு போகாமல், அந்த முயற்சியை பண்ணாமல், பயிற்சியை பண்ணாமல், அந்த ஆசீர்வாதத்தை பண்ணாமல் அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே இந்த கபாலீஸ்வரர் கோயில் தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தமா? போனவங்களை கேளு, போனவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. அகம்பிரமாஸ்மி உணர்வு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆனந்தமாக இருப்பேன். அப்படி தான் இருந்தேன். இப்போ நான் அங்கே தொடர்ந்து இருந்ததுக்கு காரணம் அந்த ஆனந்தம்தான். அந்த ஆனந்தம்தான். எந்த ஆனந்தம்? அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு. நம்மளை எல்லாரும் பார்த்தா அன்பாக பேசுகிறாங்க. நிறைய வார்த்தைகள், எக்கச்சக்கமான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. எத்தனை வார்த்தை இருக்க. நான் ஒன்றையும் நான் காதில் வச்சுக்க மாட்டேன், உள்ளே வச்சுக்க மாட்டேன். காதில் வாங்குவேன், உள்ளே வச்சுக்க மாட்டேன். அதாவது அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன். இப்போனா அதை நிதித்தியாசனமே பண்ண சொல்லுது வேதம். அதையே உட்காந்து சிந்தி, அகம் பிரம்மாஸ்மின்னு சிந்தின்னு சொல்லுது. இது எப்போயோ பண்ண தபஸ். அதனால் இங்கே புதுசாக ஒன்றும் செய்யலை. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. ஆனால் அடியன் என்னை பொறுத்த வரைக்கும் 0 to 1% சொல்லலாம். கை காலை அசைக்கிறதையும் உட்காரதையும் நடக்கிறதையும் தான் சொல்ல முடியுமே தவிர, செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணனெல்லாம் என்னால் உண்மையாக சொல்ல முடியாது. புரியுதா? சொல்கிறது புரியுதா? அகம்பிரமாஸ்மிங்கிற அந்த உணர்வே என்ன பண்ணுச்சு? எல்லாம் இப்போ ஒருத்தவங்க பூவுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. சுவாமின்னா அவ்வளோதான், டக்குன்னு பிரித்தார் 30 பேரை. பேர் கொடுத்துருக்காங்க, கொடுக்குறாங்களோ இல்லையோ, பேர் கொடுத்துட்டாங்கல்ல. யாருக்கு அந்த மனநிலை வரும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அடியான் ஒரு நாளும் எதுக்காகவும் இந்த மாதிரி பொருள் இல்லை, காசு இல்லை. ராஜகோபுரம் கட்டும்போது கூட சபதி தான் அப்பப்போ கோச்சிக்கிட்டு ஊருக்கு போயிடுவார் தவிர, இங்கே மெட்டீரியல் இல்லை, கம்பி இல்லை, ஜல்லி இல்லை, பணம் இல்லை, சேலரி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இதில் எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக வச்சுருந்தார். காலையில் சாயந்தரம் வர வேண்டிய பணத்தை காலையில் பேசுவேன். நான் அடியன் பேசுவேன். இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல் வரணுங்கிறத முதல் நாள் நைட்டு நாங்கள் அதை பேசுவோம். அடியன் பேசுவேன். அப்படியே நடக்கும், 100% நடக்கும்.
அந்த இதெல்லாம் இன்னும் நீங்கள் இது பண்ணல. இப்போ சமீப காலத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நிறைய வெளிப்படுது. அப்பப்போ வெளிப்படும். இப்போ ஃபுல்லாகவே வெளிப்படுது. அதனால் இந்த பரம்பொருளை 21,600 முறை ஜபிக்க, அது ஓங்காரமாக இருக்கட்டும். ஓங்காரம் ஒன்று போதும். ஓங்காரம் லட்சம் விஷயம் இருக்குது, லட்ச நன்மைகள் இருக்குது, கோடி நன்மைகள் இருக்குது. ஓங்காரத்தை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது. ஓங்காரம் ஒரு அங்கம். ஓங்காரமும் பிரம்மமும் வெவ்வேறு அல்ல. நீங்கள் ஓங்காரம் வேண்டான்னு சொன்னால் பிரம்மம் வேண்டான்னு சொல்கிறதா அர்த்தம். இப்போ இப்படிலாம் ஜபிச்சு தான் 21,600 முறை ஜபிச்சு தான் இந்த அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வந்திருக்கு. அதனால தான் எந்த வேலையும் எனக்கு கடினமாக இல்லை. புரியுதா? எந்த வேலையும் அடியன் செய்கிற எந்த வேலையும் கடினமாக கிடையாது, எளிமையாக நடக்கிறது. ஆனால் பார்க்குறவங்க நான் தீவிரமாக பக்தி கொள்கிறேன், தீவிரமாக ஸ்ரத்தையாக அவர் சுவாத்தியாயனம் பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு, பேசுகிறாரு, பூஜை பண்ணுறாரு, இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு அப்படி இருக்குது. அப்படி இருந்தால் தொடர்ந்து பண்ண முடியாதுங்க. நைட்டு 12 மணிக்கு படுக்கிறேன், 2:30 மணிக்கு எழுந்துக்கிறேன், பூஜை முடிச்சுட்டு வரேன், வந்து படுத்துடுறேன். ஒரு நாள் தூங்குறேன், ஒரு நாள் பல நாள் தூங்குறது இல்லை, கணக்கே கிடையாது. காலையில் சாப்பாடு நிறுத்தியாச்சு, மத்தியான சாப்பாடு நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறேன். என்ன இப்போ இனிமேல் என்ன ஆக போகிறது? பிரகாசிக்க வேண்டியதான். ரொம்ப இதுவாக இருக்குது தெரியுமா? காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மகிழ்ச்சி இருக்குது உடம்புல. அப்படி இருக்குது. சாப்பாடு குறைக்க உயர்வு. 50 வயசுக்கு மேலே சொல்கிறேன், இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, 50 வயசுக்கு மேலே சொல்கிறேன். தொப்பியும் தொந்தையுமா இருக்குன்னா குறை. என்ன அப்போ தொந்தி வச்சா நோய். அது தொந்தி வந்துச்சுன்னா நோய். உடம்புல எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் ஏறினுச்சுன்னா நோய் ஆகிடும். அதனால் சகசிர ஏக்கம் இது. அதனால் சோ அகம் இது அபிதீயத்தை, அது வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. பூர்வபாகே அயம் அதோ லிங்கம். உடம்புல நம்ம முக்கியமாக 3 குறி சொல்லுது. அதோ லிங்கம் ஹிருதயம் வச்சுங்க. சிகின்யா சைவ பশ্চিம ஜோதிர்லிங்கம். மேல் பகுதி உச்சி பகுதி, அதாவது மேல் பகுதி ஜோதிர்லிங்கம் புருவ மத்தியே. நித்தியம் தியாயே சதா. சிக்கி உச்சி, புருவ மத்தியே அதோ லிங்கம் ஹிருதயம் புருவ மத்தியே சகசிராரம். இதில் புருவ மத்தியத்தை தான் ஜோதிர்லிங்கம்னு பேரே கொடுக்குது. நம்ம ஜோதிர்லிங்கம் பார்க்க போகிறோம். 12 லிங்கம் இருக்குது மொத்தம். அது தானே விளங்குவது, சுயம்புவாக இருக்கிறது. இந்தியாவில் அது பல ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். அதை புருவமத்தியை சொல்கிறாங்க. அந்த புருவமத்தி இப்போ நான் அதை பேசிட்டேன். அதனால் ஜோதிர்லிங்கம் புருவமத்தியே. நித்தியம் தியாயே சதா யதி யார் யத்னம் செய்கிறவர்கள், பயிற்சி செய்வார்கள், சாதகர்கள். நித்தியம் தியாயேத், டெய்லி அதை கவனிக்கிறார்கள். சிந்திக்கிறது வேற, கவனிக்கிறது வேற. சிந்திக்கிறதுன்னா விசாரம். அந்த விசாரம் என்ன பண்ணுன்னா உள்ளே அழைச்சிட்டு போகும், ஓங்காரத்தோடு கனெக்ட் பண்ணும். விசாரம் ஓங்காரத்தோடு கனெக்ட் பண்ணும். இப்போ அடியன் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன மனசுக்குள்ள ரசாயன மாற்றம் ஏற்படுத்துன்னு சொல்கிறேன்ல. ரசாயன மாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா அது ஓங்காரமாக இருக்கிறதுனால காரணம். ஓங்காரத்துக்குள்ளே இந்த வார்த்தை ஓங்காரமாக்கி ஓங்காரம் பிரம்மமாக்குது நம்மளை. புரியுதா? நாளுக்கு நாள் நம்ம பிரகாசிக்கிறதுக்கும் நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்பாடுகள், நடவடிக்கைகள்லாம் மாறுறதுக்கு காரணம் இந்த விசாரம். புரியுதா? நல்லா விளங்குறதுக்கு காரணம் விசாரம். அது ஜோதிர்லிங்கம். இப்போ ஜோதிர்லிங்கம் எங்கே இருக்குன்னா புருவமத்தி தான் ஜோதிர்லிங்கம். இதை ஒத்து பார்த்தாலே நம்ம 12 லிங்கத்தை பார்த்ததுக்கு சமம். வெளியில் பார்த்தா தான் புரியும்ன்ட்டு வெளியில் பார்க்க வச்சு அப்புறம் உள்ளே பார்க்க வைக்கிறான். புரியுதா? நித்தியம் தியாயே சதா யதினா முமுட்சு, சாதகன், யத்னம் செய்பவர்கள், சாதகர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? நித்தியம் தியாயத்தை, தினமும் தியானிக்கிறார்கள். அச்சுதோகம் சிந்தையோ அச்சுதோகம், நான் அச்சுதன். அச்சுதனா என்னது? 1000 இடர்பாடுகள் வரும், விலகக்கூடாது. எத்தனையோ தடைகள் வரும். அச்சுதோ. இதெல்லாம் ஒரு முக்கியமான வார்த்தை. உறுதியாக நிற்கணும். இப்போ நான் சொன்னேன்ல,
எக்காரணத்தை கொண்டும் அனுஷ்டானம் பங்கப்படக்கூடாது. ஒரு நாளைக்கு 4 வேலை வச்சியா, 5 வேலை வச்சியா, 3 வேலை வச்சியா, 2 வேலை வச்சியா, மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் 5 கூட இருக்கலாம். 5க்கு மேலே போகிறதுலாம் முடியாது. புரியுதா? யோகமாக செஞ்சால் எவ்வளோ வேணாலும் செய்யலாம். யோகமாக நீங்கள் செய்கிறீங்க, அவன் செய்கிறான் அவனுக்காக செய்கிறேங்கிற உணர்வோடு இருக்கணும். சும்மா வாயில் வடை சொல்கிறது இல்லை, அந்த உணர்வு இருக்கணும். எல்லாத்துலேயும் உணர்வு முக்கியமான வேலை செய்யுது. அவன் செய்கிறான் அவனுக்காக செய்கிறேன்னு சொல்லும்போது அங்கே கர்மா இல்லை, யோகம். நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். ஏன்னா டெய்லி சொல்லலாம். அதெல்லாம் நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய வார்த்தை. அதனால் அச்சித்தோ அகம் சிந்தியோ, நான் அசையாதவன், உறுதியானவன். எத்தனை பேர் நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் நம்மளை கட்டுவாங்க, எத்தனை பேர் வந்து காலை வாரி விடுவாங்க, எத்தனை பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்துவாங்க. அத்தனையும் தாண்டி தாங்கிக்கிட்டே முருகா முருகா முருகான்னு நிற்கணும். அப்படி தான் பயணிக்கணும். இப்போ ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லும்போது எனக்காக சொன்னேன்னு நினச்சிங்களா? எல்லாருக்கும் அப்படி தோணியிருக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் இந்த உணர்வாது இருக்கட்டுமே, இந்த பாதையை, இந்த சத்சங்கத்தை, இந்த மார்க்கத்தை பிடிச்சிக்கணும்னு நீங்கள் நினைக்கட்டுங்கிறதுக்காக தான் அது ரொம்ப அன்பாக சொல்வேன். கண்ணை மூடிட்டு பின்னாடி வாங்கன்னு சொல்லி. என்ன அர்த்தம்? முக்தி நிச்சயம். சும்மா சும்மா மேலோட்டமாக சொல்கிற வார்த்தை அல்ல, ரொம்ப பிரியமாக உணர்ந்து அன்பாக சொல்லக்கூடிய வார்த்தை. முருகப்பெருமானுடைய வாக்கு, அடியன் வாக்கு இல்லை. நம்ம அடியன் வந்து சரீரம் தானே. நம்ம சரீரத்தை அந்த பரம்பொருள் மிகச்சரியாக பயன்படுத்துகிறது. யார் சொல்வா? யாருமே சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது, நடக்கணும்ல அது. எப்போ நான் கூட இந்த ராஜகோபுரத்துக்கு இவ்வளோ ஃபண்டாகும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஏன்ச்சி அப்படி பேசுனீங்க, நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லக்கூடாதா அப்படின்னாங்க. என் கூட இருந்தவங்களே சொன்னாங்க, ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இல்லையா? சுவாமி மேலே நம்பிக்கை இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ நடத்த முடியாது. அதனால் நீ ஒன்றை நம்ப வேண்டாம். நடத்துறது அவன். அப்போயே ஒன்று பயம் இருக்கு. மான அவமானம்லாம் தூக்கி போடு, அது ஒரு குப்பை. ஒரு நாளைக்கு பாராட்டுவான், ஒரு நாளைக்கு பொன்னாடை போத்துவான், ஒரு நாளைக்கு தப்பாக பேசுவான், ரைட்டாக பேசுவான். அதெல்லாம் சகஜம். பொறாமையில் பேசுவான். தனக்கு சாதகமான ஆத்மனஸ்துக்காம தனக்கு சாதகமானது நடக்கலைன்னா பேசுவான். எல்லாருமே இந்த உலகமே தனக்கு சாதகமானது நடந்தால் நல்லவன் சொல்லும், தனக்கு சாதகமானது நடக்கலைன்னா கெட்டவன் சொல்லும். ஞானிகள் அப்படி கிடையாது. ஞானிகள் எப்படி பயணம் எப்படி தெரியுமில்ல, ஆகாயத்தில் பறந்து போகுதுன்னு வச்சுங்களேன், அது ஏதாவது ரூட்டு போட்டுக்கிட்டு போதா, வழித்தடம், நான் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ரூட்டு போட்டுக்கிட்டே அதுக்கு தெரியும் அது எங்கே போகிறேன்னு. மற்றவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அது எந்த ஒரு பாதையும் வகுக்கிறது கிடையாது, போன பாதையிலே போகிறது கிடையாது, ஒரு தடம் இல்லாமல் போகுது. ஞானிகள் அப்படி தான் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் இந்த மறைஞ்சிருந்த தடமெல்லாம் வெளிப்படும். போனதுக்கப்புறம் பிரகாசத்துக்கு வருவாங்க, நாமத்தை விட்டுட்டு போவாங்க. ஒரு பர்சன் இருந்தாங்க, எதுக்குன்னா உதாரணத்துக்காக. ஞானிகள் இப்போ ரமணரை பற்றி பேசுகிறோமா இல்லையா, வள்ளலார் பற்றி பேசுகிறோமா இல்லையா, சங்கரர் பேசுகிறோம், ராமானுஜர் பேசுகிறோம். என்ன காரணம்? அவங்க இருக்கும்போது நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அதனால் ஒரு நீரில் மீன் நீந்துது, ரூட் இருக்கா? அதுக்கு ரூட் இருக்குது, அது போகிற தடம் இருக்கா? கிடையாது. ஆகாயத்தில் பறவையும் சரி, நீரில் மீனும் சரி. அது மாதிரி ஞானிகள் தான் இருக்கிற இடம், நான் இருக்கிறேன், எனக்கு அங்கீகாரம் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான். அதுவும் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதையும் சாட்சியாக பார்த்துட்டு இருப்பான், தேடி அலைய மாட்டான். ஒரு விஐபி நம்மளோட கான்டாக்டுக்கு வராங்கன்னா எப்படி சொல்லி குதிப்பாங்க எல்லோரும். நம்ம யதார்த்தமாக இருக்கோம். என்ன தத்துவம்? நீங்கள் முருகன் குரு, நீங்கள் சிஷ்யன், 2 பேரும் சேர போகிறீங்க, நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். இதானே உண்மை. முருகன் குரு, நீ சிஷ்யன், முருகன் வாக்கு உன்னை தொடுது, நீ முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது உத்தமம். அடியன் என்ன, அதில் அடியன் சாட்சி, விட்னஸ், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளாஸில் சொல்லலாம். உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்கலாம்? இன்ஸ்பிரேஷன் வேணுமா வேண்டாமா? ஏதோ இவ்வளோ சொல்கிறாரே, இதுக்கெல்லாம் இருக்குது ஆதாரமான வேதம் இருக்குது, குரு எடுத்து சொல்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களையும் எடுத்து காமிக்கிறாங்க. அதனால் அச்சித்தோ அகம், நான் அசையாதவன், உறுதியானவன். அச்சிந்தையோ, என்னை சிந்திக்க முடியாது, ஆத்மாவை பற்றி சிந்திக்க முடியாது. அகம் அதர்க்கியோ, தர்க்கத்துக்கு உள்பட மாட்டேன். லாஜிக், தர்க்கம்னா லாஜிக்.
அகம் அஜோ, நான் பிறப்பதும் இல்லை. அஜோ அஸ்மி அகம். ஆபிரணோ, எனக்கு என்னை யாரும் காயப்படுத்த முடியாது. ஆபிரணோ ஆவரணோ ரெண்டும் சொல்லலாம். ஆபிரணோன்னா எனக்கு எந்த தீங்கும் வெட்ட முடியாது, கிள்ள முடியாது, குத்த முடியாது. அவரணம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த நிறமும் கிடையாது. அகாரியோ, எனக்குன்னு கர்மா எதுவும் கிடையாது. அனங்கோ, உறுப்புகள் எதுவும் கிடையாது. எல்லாம் இந்த உங்கள் ஆத்மா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கான வார்த்தைகள். அனங்கோகம். அபயோகம், எனக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன பயம் இருக்குது? எதுக்கு பயப்படணும்? மரணமே கிடையாது. மரணம் தான் இருக்கிறதுலே பெரிய தண்டனை இல்லையா? மரணத்தை விட மேலான தண்டனை ஏதாவது இருக்கா? அதுவே கிடையாது. அதுவே யாருக்கு? உடம்புக்கு. சரியா? அதனால் அபயோ. அசப்தோ, எனக்கு அசப்தோ என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அசப்தம். அரூபோ, வடிவம் கிடையாது. அஸ்பர்ஷோ, பஞ்ச புலன்கள் சொல்லுது. சவுண்டு வந்து காது, அரூபோ கண் வந்து வடிவம், அஸ்பர்ஷோ தோல், எந்த உணர்ச்சியும் கிடையாது. அத்வயம், நான் ஒன்றாக இருக்கிறேன், இரண்டற்றவன். அர்ஷோகம், அரசோனா சுவையற்றவன். சுவை பஞ்ச புலன்களுக்கு தன்மாத்திரா எதுவும் நான் கிடையாதுன்னு சொல்லு. அகந்தோ, நறுமணம் எனக்கு கிடையாது. அகம் அனாதி, என்னுடைய ஆரம்பம் கிடையாது. அமிர்தோ, மரணமும் கிடையாது. அனாதி அமிர்தோ, அந்தமும் கிடையாது, ஆதியும் கிடையாது. அமிர்தோ ஷா ஷயாகம். அக்ஷயோ அகம், நான் அக்ஷயமானவன், நிலையானவன், அழியாதவன். அலிங்கோ, எனக்கு எந்த வடிவமும் கிடையாது, குறி கிடையாது. அஜரோ, நான் முதுமை அடைவதும் கிடையாது. அகலோ, எந்த ஒரு உறுப்புகளும் கிடையாது. அகலோ நிஷ்கலா அகலா. அப்ராணோ, நான் பிராணனும் கிடையாது. மூக்கோ, வாக்கும் கிடையாது. அச்சிந்த, மூக்குனா டம்பு, பேசாதவங்க அப்படின்னா சவுண்டு இல்லை, வாக்கு இல்லைன்னு அர்த்தம். அச்சிந்தையோ, என்னை சிந்திச்சு பிடிக்க முடியாது. அக்கிருத்தோ, என்னை செயற்கையாகவும் தயாரிக்க முடியாது. அக்கிருத்தோ, எந்த காரியமும் நான் செய்வதில்லை. ரெண்டு அர்த்தமும் கொடுப்பாங்க. அந்தர்யாமி அகம், நான் எல்லாருக்குள்ளும் இருக்கிறேன். அந்தர்யாமி, உட்பொருளாக இருக்கிறேன். ஆக்ராஹியோ, என்னை பிடிக்க முடியாது. அனிர்தேஷியோ, என்னை வழிநடத்த முடியாது. அலட்சணம், எனக்கு எந்த லட்சணமும் கிடையாது. இதெல்லாம் வேதம் சொல்லுது. இதுதான் நிர்குணம், இதுதான் அத்வைதம், இதுதான் ஞானம். இப்போ சகுனத்துக்கு வந்தால் இது எல்லாத்தையும் அவங்க உடைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது? க்ளீனாக சொல்லிச்சா? என்ன சொல்லிச்சு? எனக்கு ஒரு இடத்துல அனாமம்னு சொல்லு, எனக்கு நாமமே கிடையாதுன்னு சொல்லுது. பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். அனாமம்னு சொல்லுது, எனக்கு பேர் கிடையாதுன்னு சொல்லுது. என்னை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. அலட்சணம், எனக்கு எந்த லட்சணமும் கிடையாது, எந்த குணமும் கிடையாது. இப்போ அவங்களுடைய வைணவர்களுடைய கருத்து என்னென்னா, சுவாமிக்கு கல்யாண குணம் இருக்கே, உயர்வான குணங்கள்லாம் இருக்கே சுவாமிகிட்ட, அது எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சத்துங்கிற வார்த்தை இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? சத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சத்துனா இருப்பு, நல்லது, அன்பு வடிவம். நல்லதுன்னா என்ன அர்த்தம்? அன்பு தானே நல்லது. நல்லதுக்கு வேறு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதுங்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தை எதுவும் சொல்ல முடியாது. அன்புக்கு இணையான நல்லதுங்கிற வார்த்தை அது. ஏன்னா அன்புங்கிறது என்ன? எல்லா ஜீவராசிகளும் ஒரே அணுக்களில் செய்யப்பட்டிருக்கு. சொல்கிறது புரியுதா இல்லையா? சண்டை போடுறது தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே அவன் தம்பிடா, ஊர்லேருந்து வந்திருக்கான்டா அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன புரியுது அவனுக்கு? ஆக நம்மளுடைய தம்பியா, நம்மளுடைய தங்கச்சியா, நம்ம சண்டை போடக்கூடாதா? தெரியுதா இல்லையா? தெரியாத வரைக்கும் துவைத்தம், தெரிஞ்சா அது இந்த தெரிகிறது தான் நிறைய பேருக்கு இல்லை. எப்போ தெரியுமா? அதுவும் ரொம்ப சூக்ஷ்மமாக வச்சுருக்கு. நீ குருவை பிடிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், கை கட்டணும், குரு சேவா பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், நீண்ட பயணம் செய்யணும், ஏகாந்தமாக உட்காரணும், சிரவணம் பண்ணணும், பிராணாயம் எவ்வளோ சொல்லுது. நீ பிரம்மோன்னு அறியறதுக்கு எவ்வளோ சொல்லுது. டக்குன்னு சொல்லிச்சா? டக்குன்னு உங்களால் உணர முடியுதா? ஆனால் உண்மை என்ன? அத்வைதமே ஆனந்தம். இப்போ இறைவனுடைய கல்யாண குணங்களை சத்துங்கிறதுலே அடங்கி போச்சு. அன்புலேயே எல்லா கல்யாண குணமும். அன்பு இருந்தால் எல்லோரும் எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணும். அன்பின் பொருட்டில் தான் இறைவன் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்தாரு.
அன்பின் பொருட்டு தான் ஒரு ஞானி அதை எடுத்து எழுதுனாங்க. அன்பின் பொருட்டு தான் ஒரு குரு அதை எடுத்து சொல்கிறாங்க. அன்பு இல்லாமல் எடுத்து சொல்லுவாங்க. வெறுப்பாக இருக்குது, கிளாஸ் எடுத்து வெறுப்பாக இருக்குது, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, உங்களுக்கு நான் சொல்லியே தர மாட்டேன், அப்படியே போகிறோம். உங்கள் லெவலில் என்னான்னு யோசிக்கிறோம். சரி, இந்த ஜென்மா சிரவணம், அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த ஜென்மா அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நிறைய ஜென்மா இருக்குல்ல, எதுக்குக்கா எத்தனையோ ஜென்மா வேஸ்ட்டாக போச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் நாங்கள் பொறுமையாக வரோம், நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? உங்களெல்லாம் லீட் பண்ண யாராவது வருவாங்க. அனிர்தேஷ்யோ அகம், என்னை நிர்தேசம் பண்ண முடியாது, என்னை வந்து டைரக்ட் பண்ண முடியாது, இயக்க முடியாது. அலட்சணம், எனக்கு எந்த லட்சணமும் கிடையாது. காத்ரோ அகம், கோத்ராகம், காத்திரமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது, உடம்பும் கிடையாது, கோத்திரம் குலம் கோத்திரமும் கிடையாது. சக்ஷுஷோ, கண்களும் கிடையாது. அஸ்மி, புலன்கள் பொறிகள் எதுவும் கிடையாது. அஸ்மி வாக்ககம், வாக்கு கிடையாது. அதிர்ஷ்யோ, தென்பட மாட்டேன். அபர்ணோ, நிறம் கிடையாது. அக்கண்டோ, நான் பார்த்து கிடையாது. பூரணம், ஒரு சின்ன பகுதி கிடையாது, தனித்தனியாக இல்லை, ஒரு பெரிய வட்டம், அதில் நாமெல்லாம் இருக்கோம். அணுக்களாக இருந்தாலும் பூரணமாக இருக்கும். அணுக்கள் பாதியாக இல்லை, அணுக்களாக இருந்தாலும் பூரணமாக இருக்கும். எல்லோரும் அணுக்கள் தான். ரவுண்டாக தானே இருக்கும். 75% இருக்குமா? கழுத்து வரைக்கும் இருக்குது, தலை இல்லை, அப்படியா இருக்கும். ஒரு பூர்ணம் இருக்குல்ல, அதான் அக்கண்டோ. அத்புதோ, அற்புதம். அமிர்தோ, அஸ்ருத்தோ அகம், அஸ்ருத்தோ, எனக்கு சிரவணம் கிடையாது, காது கிடையாது. அதிர்ஷ்டோ, பார்வை கிடையாது. அவன் அன்வேஷ்டையோ, நான் வந்து என்னை அரேஞ்ச் பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது, அதனால் ஆராய முடியாது. அமரோ, இறப்பதும் கிடையாது. அர்வாயுப்ய, நான் வாயுவும் கிடையாது. அனாகாஷோ, ஆகாசமும் கிடையாது. அதேஜகோ, அதேஜகோ, அக்னியும் கிடையாது. அவிபச்சாரிய, நான் அலைவதும் கிடையாது, அசைவதும் கிடையாது. அகம் அமத்தோ, எனக்கு கொள்கை கிடையாது. அஜாத்தோ, பிறப்பதில்லை. அதிசூக்ஷ்மோ, சூக்ஷ்மமாக இருக்கிறேன். அவிகாரிய, வேறுபட மாட்டேன். காலையில் ஒரு மூடு, மத்தியானம் ஒரு மூடுன்னு அப்படி இருக்கு. ஏக்கரசம்னு சொன்ன ஒரு வார்த்தை அது முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்போ அச்சுதன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அச்சுதங்கிற வார்த்தை வச்சுட அனுஷ்டான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. அவிகாரிய, ரஜகுணமோ, தமோஸ்கணமோ, சத்துவோ, இந்த 3 குணமும் கிடையாது. அப்புறம் எங்கே கல்யாண குணம்? அதே சொல்லிச்சு, வேதம் சொல்லிடுச்சு. 3 குணமும் கிடையாது. சத்துவகுணத்தில் தான் கல்யாண குணங்கள்லாம் வரும். கல்யாண குணங்கள்னால் என்னது? உயர்வான குணங்கள். உயர்வான குணங்கள் எல்லாம் கருணை, எல்லாம் அன்பில் தான் வரும். அன்பு தான் ஆதாரம் எல்லாத்துக்கும். இந்த 9 ரசம் இருக்குல்ல, 9 ரசத்துக்கும் ரசராஜ் எதுனா அன்பு தான். 9க்கும் லீட் பண்ணுறது யார்? தலைமை ஏற்றது யார்? தலைமை யாருன்னா அன்பு தான். அகம் சத்துவோ அசம்ய குணம். அஸ்மி அகம், அதனால் எந்த குணமும் எனக்கு கிடையாது. மாயோ, மாயை என்ன பிடிக்காது. அனுபாவ, உணர்வு ஸ்வரூபமாக இருக்கேன். அனுபாவ ஆத்மா அகம், உணர்வாய் இருக்கும் ஆத்மா நான். உணர்வுனா என்னது? அறிவாய் இருக்கும் ஆத்மா, எல்லாத்தையும் அறிகிறேன். இப்போ சொன்ன இத்தனை வார்த்தை இருக்குல்ல, இத்தனை வார்த்தையும் நான் அல்ல. இது இதுதான் நான் சொல்ல, நான் அல்லன்னு சொல்லுது. இதெல்லாம் அல்லாதது ஒன்று இருக்குது. அப்போ என்ன அது? அனுபாவ ஆத்மா அகம், உணர்வு என்ற ஆத்மாவாக அறிவாக இருக்கிறேன். அனன்யோ, வேறல்ல, ஒன்றுதான். அனன்யோ, அந்நியனா வேற, அன்யனா வேற அல்ல. அபிஷயோ, எந்த போகமும் எனக்கு இல்லை. அஸ்மே அகம். அத்வைத்தோ, இது வரைக்கும் இருக்கட்டும், 87 வரைக்கும் வேணா அர்த்தம்.
76 ஆரம்பித்தோமா? 76 87 10 மந்திரம் 110 மந்திரம் இருக்கும். நாளைக்கு இது பூர்த்தி ஆகும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கு ஒரு 4 கிளாஸ்